எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் அமித்ஷாவை அவருடைய வீட்டில் சந்தித்துவிட்டு ஒரு நாள் இரவு சந்தித்துவிட்டு வெளியே வந்த அரை மணி நேரத்திலேயே எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு போக்கு அமித்ஷா மோடிக்கு கிடையவே கிடையாது. அதனால் அந்த கான்செப்டே அமித்ஷாவுக்கு உள்வாங்கலை. மொழிபெயர்த்து சொல்கிறாங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு மௌன விரதம் காத்துட்டு இப்போ என்ன திடீர்னு வந்து இது கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பேசுகிறார் எடப்பாடி? விஜயோட போவதுக்கு தான் விருப்பம் அதிகம், பிஜேபியோட போவதற்கு விருப்பம் அதிகம் இல்லை. பட் நிர்பந்தம், கட்சிக்குள்ளேருந்து வந்த நிர்பந்தம் அவரை பிஜேபி பக்கம் முந்தி தள்ளி இருக்கிறது. உட்காந்து அமித்ஷா அழகாக அதிமுகவோட சுயமரியாதையை பற்றி எங்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லைன்னு பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எடப்பாடி கிட்ட மைக் அப்படி நகர்த்தி நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா அமித்ஷா வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட தலைவர்னு சொல்லலாம். ஏங்க நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்த பிறகு கூட்டணி கவர்மெண்ட்டாக இருந்தான்னா இல்லாட்டின்னா மொத்தமாக உங்கள் ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவை பிஜேபி விழுங்க ஆரம்பித்து விட்டது. பெரிய மீனை திமிங்கலம் விழுங்க ஆரம்பித்திருக்கிறது. தெளிவாக இருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை அழிக்கணும். பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு நான் அதனால தான் அந்த உதாரணத்தை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு இன்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது. கூட்டணி வச்சாலும் காலி, கூட்டணி வைக்கலனாலும் காலி. ஒன்று கூடி அழிப்பான், இல்லை எதிர்த்து அழிப்பான். குறைஞ்சபட்ச நேர்மையும் மனசாட்சியும் அறிவும் உள்ள திமுக காரனுக்கு இது நல்லா தெரியும். இந்த அலையன்ஸை குறைச்சி மதிப்பிட முடியாது. 5 இயர்ஸ் பொறுத்துட்டு போகும்போது தண்ணி குடிக்கணும். நம்ம 2வது தமிழ்நாடு வரலாறுலேயே 2வது முறையாக திமுக மக்கள் ஓட்டு போட்டதில்லை. இதெல்லாம் திமுக எதிராக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இதை நம்ம மறந்துட முடியாது. விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவார். 26 அவருக்கான தேர்தல் அல்ல, மேபி 31 அவருக்கான தேர்தலாக இருக்கலாம். கூட்டணி இல்லாமல் தனியாக போய் நின்றெல்லாம் அவரால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஒரு வார காலமாக பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடியது அமித்ஷா வருகை. அந்த வருகைக்கு பின் நடந்த இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருந்தார். என்டிஏ கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்றைய தினம் சட்டசபையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து சொல்லும்போது கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லை, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, நீங்கள் உங்கள் விறுவிறுப்புக்காக செய்தி அப்படி போடுறீங்க அப்படின்னு வந்து செய்தியாளர்கள் பக்கம் வந்து திருப்பி விட்டுருக்கார். உண்மையிலேயே அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், எடப்பாடி அவர்கள் சொல்வது உண்மையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களையும் நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 2 முறைகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 முறை என்று நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ ஆட்சி தான் அமையப் போகிறது என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் அமித்ஷாவை அவருடைய வீட்டில் சந்தித்துவிட்டு ஒரு நாள் இரவு சந்தித்துவிட்டு வெளியே வந்த அரை மணி நேரத்திலேயே அமித்ஷா அவர்கள் போட்ட ட்வீட் 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் என்று தெளிவாக சொன்னார். அப்பயே எடப்பாடி வாயை திறக்காமல் அதை கடந்து போனார். கூட்டணியை பற்றி எதுவுமே பேசலை, தமிழ்நாட்டு நலன் பற்றி தான் நாங்கள் பேசணுன்னாரு. பச்சை பொய்யை சொன்னார் அப்பயே. 1. 2வது, கடந்த வாரம் ஐடிசியில் நீண்ட நேரம் காலையில் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டுனாங்க, அப்புறம் 1:30 மணிக்குனாங்க, அப்புறம் 2 மணிக்குனாங்க, அப்புறம் 3:30 மணிக்குனாங்க, அப்புறம் 5:30 மணிக்கு 5 முறை தள்ளி போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு. அவருக்கு இடதுபுறத்தில் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் உட்காந்துருக்காங்க. வலதுபுறத்தில் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி அமர்ந்திருக்காங்க. அவர் பேசுகிறார். அமித்ஷா தெளிவாக சொல்கிறாரு. ஹிந்தியில் அவர் சொன்ன வார்த்தை வந்து எடப்பாடிக்கு நேத்திருத்துவம்னா தலைமையின் கீழ் என்டிஏ கூட்டணி தேர்தல்களை சந்திக்கும். என்டிஏ கூட்டணிக்குள் எடப்பாடியை வரவேற்கிறோம், அதிமுக வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 26 அசம்பிளி எலெக்ஷனை சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமையும்னு தெளிவாக சொல்கிறார். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுப்போம் அப்படின்றாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். தனியாக ஒரு கட்சி ஆட்சிக்கு எதுக்கு கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராம்?
விஷயம் இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது இன்றைக்கி யாரை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்றாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில் நாங்கள் தேர்தல்களை சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் எப்படி வரும்? ஒரு கட்சி ஆட்சி முறை இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்சி, தட் இஸ் கட்சிகள் ஈடுபட்ட கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்ற கான்செப்டே வரும். தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது கூட்டணின்ற காமன் மினிமம் ப்ரோக்ராமே கிடையாது. தேர்தலில் சேர்த்து போட்டி போடுறோம். ஆனால் ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி தானே இப்போ திமுக சொல்லுது. திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தலை ஒன்றா சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு பேர் அல்லது திமுக கூட்டணின்னு பேர், ஏதோ ஒரு பேரை வச்சு. ஆனால் தெளிவாக இருக்காங்க, அது திமுக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி இல்லை இப்போ வரைக்கும். காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும், தெளிவான நிலைப்பாடு. இப்போ இந்தியா கூட்டணின்னு வரும்போது அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வர முடியல, தனித்தனியாக இது பண்ணாங்க. யூபிஏ 1 காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது, யூபிஏ 2 காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை. வாஜ்பாய் அரசில் 98லேருந்து 99 வரைக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை. ஆனால் 99லேருந்து 2004 வரைக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது, குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்தது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்ற கான்செப்டை எப்போ வரும்னா கூட்டணி அரசு இருந்தால் தான் அமையும். அமித்ஷாவோட பேச்சில் ஹிந்தியில் பேசும்பொழுது அது அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப மட்டமான ஒரு மொழிபெயர்ப்பு, ரொம்ப ஸ்ரீகாந்த் கருணேஷோட மொழிபெயர்ப்பு ரொம்ப எப்படி சொல்கிறது, டு த பாயிண்ட் இல்லை. ஒரு இடத்துல அமித்ஷாவே கடிந்து கொண்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் நேரடி கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டார், தமிழில் கேட்டதுக்கு அவரே பதில் சொன்னார். அதாவது அமித்ஷாக்கு அந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. இட் வாஸ் அ வேர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது ஏன்னா எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும். ஒரு அண்ணாமலையே பண்ணியிருக்கலாம், அதை அண்ணாமலையே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மொழிபெயர்ப்பில் சில விஷயங்கள் அடிபட்டு போச்சு. அதில் ஒரு கிளாரிட்டி என்ன இல்லாமல் இருக்குன்னா, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறது தேவைப்பட்டால் தேர்தலை சந்திப்பதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றார், காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றார். அதை தேர்தலை சந்திக்கிறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலேயே, அதாவது ப்ரீ எலெக்ஷன் பீரியட்லேயே, டியூரிங் த எலெக்ஷன்ஸ் தேர்தலை சந்திக்கிறதுக்கே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவர் மீன் பண்ணுறாரா, அல்லது வெற்றி பெற்றால், ஒருவேளை வெற்றி பெற்று என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுன்னா, ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அது என்டிஏ கவர்மெண்ட் தான் அவர் சொல்கிறார், ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்லலை, எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட்ன்றார். அப்படி ஒருவேளை எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராமான்றதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அமித்ஷாவோட வார்த்தையிலேயே அந்த தெளிவு இல்லை. அதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறதுக்கும் சரியான வாய்ப்புகள் இல்லை. எல்லாரும் கத்தும்போது அது மொழியும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால, மொழிபெயர்ப்பும் ஒரு மட்டமான ரொம்ப கேவலமான மொழிபெயர்ப்பாக இருந்ததால் அதோட சாராம்சமே, அமித்ஷாவோட பேச்சோட சாராம்சமே அதில் நிறுத்து போச்சு. ஆனால் அவர் 2 விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. நம்பர் 1, 2026 தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அமையப்போவது என்டிஏ கவர்மெண்ட்டு தான். இட் இஸ் நாட் ஏடிஎம்கே கவர்மெண்ட், இட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இது அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட். 2வது, காமன் மினிமம் ப்ரோக்ராமை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், தேவைப்பட்டால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் டியூரிங் தி எலெக்ஷன் வச்சு பண்ணுறாரு. ஏன்னா அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற கான்செப்ட்லாம் அமித்ஷா மோடிக்கு சுத்தமாக பொருந்தாது, விளங்காது. ஏன்னா அவங்க டீம் பிளேயர்ஸ் கிடையாது. அவங்க அடிப்படையில் சர்வாதிகாரிகள். அவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க கேட்கணும். எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு போக்கு அமித்ஷா மோடிக்கு கிடையவே கிடையாது. அதனால் அந்த கான்செப்டே அமித்ஷாவுக்கு உள்வாங்கலை. மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு மௌன விரதம் காத்துட்டு, இப்போ என்ன திடீர்னு இது கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பேசுகிறார் எடப்பாடி? இது இப்படியெல்லாம் பேசுகிறதால நான் உறுதியாக சொல்கிறேங்க, இந்த கூட்டணி கீழே விளங்காதுங்க. இந்த கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். இப்படி ஒரு ஜெல் ஆவலன்னா இன்னும் 1 year இருக்குது. அதுக்குள்ளே இவங்க சரியாகி, ஆங்கிலத்தில் சொன்ன புல் அப் தர் சாக்ஸ், எல்லாரும் ஒரு குரலில் பேச ஆரம்பித்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்து, எல்லா கட்சியும்னா கூடிய வரைக்கும் பாமக, தேமுதிக, குட்டி கட்சியெல்லாம் சேர்த்து 2019 அலையன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு டஃப் ஃபைட்டை திமுக கொடுக்கும். எனக்கு மாற்று கருத்து இடமில்லை, விஜய் இருந்தால் கூட ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரி மாற்றி பேசுறது இருக்குல்ல, 5 நாளைக்கு முன்னால் தான் என்டிஏ கவர்மெண்ட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு அமித்ஷா சொல்கிறாரு. அப்போ வாய் மூடி மௌன விரதம் காத்த எடப்பாடி 5 நாள் பொறுத்து வீராவேசமாக பொங்கி எழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அங்கே பேசணுன்ற அவசியம் இல்லைன்றதுனாலயா? அங்கே இது எவ்வளோ அவலமான விஷயங்க. அதை எடப்பாடியை, அதிமுகவை, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சியை இழிவுபடுத்தியிருக்கிறார் அமித்ஷா. ஒரு கூட்டணியை ஒரு கட்சி அறிவிக்குதுன்னா 2 கட்சி சேர்ந்து வர கூட்டணி. அது 2 தலைவர்களும் தானங்க பேசணும். இல்லாட்டி எதுக்கு மேடையில் போய் உட்காந்தீங்க? எதனால் அவர் பேசலை? எடப்பாடி அவர்கள் பேசாததன் பின்னணி அந்த கண்ணியத்தை பிஜேபி, அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுக்கவில்லை. அமித்ஷா அந்த கண்ணியத்தை எடப்பாடிக்கு கொடுக்க மறுக்கிறார். இவரே மைக்கை வாங்கி பேசியிருக்கணும். இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களா? நான் கேட்குறேன்.
இதே யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஜெயலலிதா இருந்தால் பிஜேபியோட கூட்டணி போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை கூட்டணி போய் அமித்ஷாவும் ஜெயலலிதாவும் உட்காந்து மேடையில் பேசுகிறாங்க, இல்லை மோடியும் ஜெயலலிதாவும் பேசுகிறாங்க, 2 பேரும் பேசுவாங்களா மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தால் அமித்ஷா அங்கே இருந்திருக்க மாட்டார், போயிருப்பார். ஜெயலலிதாவோட மேடையில் உட்காரவே முடியாது, நெருங்க கூட முடியாது அமித்ஷாவால். பேசிட்டு நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு இருப்பாங்க. ஆமாம். ஆனால் ஒருவேளை உட்காந்துருந்தா 2 பேரும் இல்லைங்க பேசியிருப்பாங்க. எல்லா தலைவர்களும் பேசணுங்க. அது ஒரு வழி பாதையாக தானேங்க இருந்தது. அண்ணாமலை கூட நடுப்புற பூந்து பேசினார். ஏன் எடப்பாடி மௌனம் காத்தார்? ஏங்க முக்கியமான அறிவிப்பு, மொழி தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாதுங்க. மொழிபெயர்ப்பு இருந்திருக்குங்க, மோசமான மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் மொழிபெயர்ப்பு இருந்திருக்குங்க. ஏன் அன்னைக்கு மௌனம் காத்தார்? இப்போ 5 நாள் எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறான். இப்போ திடீர்னு வந்து என்ன தெளிவுபடுத்துறாரு? யாரை ஏமாத்துறதுக்கு இது என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்னா, இந்த அட்டை, இந்த கூட்டணி ஜெல்லாவில் இல்லை, இதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இன்னமும் கீழே நிறைய பேர் வந்து இதை வந்து ஏற்றுக்கலை, பாஜக கூட்டணின்றதை ஏற்றுக்கலை. ஜெயக்குமார் அளவுக்கு அதிகமாக பேசியிருக்கார், எடப்பாடியுமே பேசியிருக்கார், அண்ணாமலையும் பேசியிருக்கார் அப்படின்னு இன்னுமே அங்கே அதற்கான வாய்ப்புகளே இன்னும் கம்மியாக இருக்குது, ஒட்டுறதுக்கான வாய்ப்புகளே இன்னும் கம்மியாக இருக்குது. இல்லைங்க, கீழே ஜெல்லாவில்ன்றது உண்மைங்க. ஆனால் ஓராண்டு இருக்குது. அந்த ஓராண்டில் 2 தரப்பும் ஒரே குரலில் பேசுனாங்கன்னா, ப்ளஸ் திமுக அரசுக்கு எதிரான அந்த உணர்வு, ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் ஒரு ஆண்டில் அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு ஒத்திசைவு ஜெல்லா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் ஏடிஎம்கேக்குள்ளே இல்லைன்றது உண்மை. உதாரணத்துக்கு பொதுக்குழுவில் பாஜக உறவு இல்லைன்னு சொன்னப்போ பட்டாசு வெடித்து கொண்டாடினவங்க, இன்றைக்கி உறவு மறுபடியும் மலர்ந்துருச்சுனப்போ எங்கேயுமே எந்த விதமான சலசலப்புமே இல்லை, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏடிஎம்கேக்குள்ளே குறிப்பாக அமைதியாக இருக்காங்க. எந்த மகிழ்ச்சியும் அவங்களுக்கு இல்லை, இது உண்மை. ஆனால் நாள் நெருங்க 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 இன்னும் 1 வருஷம் இருக்குது. மறுபடியும் சொன்னால் இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா, 2 தரப்பும் பிஜேபியும் அதிமுக ஒழுங்காக இருந்தாங்கன்னா, எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்தாங்கன்னா, அந்த யுனைட்டடாக அது வரும்பொழுது அப்போ இது ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கீழே ஒத்திசைவு இல்லை, இது ஜெல்லாவில் ஒரு வேண்டா வெறுப்பாக தான் அதை பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறது உண்மை. இல்லை, 1 வருட காலத்திற்கு முன்பாகவே இப்படி ஒரு கூட்டணியை முடிவு பண்ணணுன்றதுக்கான அவசரம் எங்கேருந்து வந்துச்சு? 2-3 விஷயங்கள்ங்க. ஒன்று, எடப்பாடி விஜய் பக்கம் நகர ஆரம்பிக்கிறான்றதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அவர் பேசிகிட்டு இருந்தது உண்மை, விஜயோட பேசிகிட்டு இருந்தது உண்மை. அங்கே நிறையா விஜய் டிமாண்டு வச்சாருன்றாங்க. துணை முதல்வர் 2.5 ஆண்டு ஆட்சி, 2.5 ஆண்டு ஆட்சி, முதலமைச்சர் பதவியே கேட்டாருன்றாங்க. அதிகமான டிமாண்டெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அந்த அதிகமான டிமாண்டையும் மீறி எடப்பாடி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த அதிகமான டிமாண்டையும் மீறி அவர் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அவருக்கு விஜயோட போவதுக்கு தான் விருப்பம் அதிகம், பிஜேபியோட போவதற்கு விருப்பம் அதிகம் இல்லை. பட் நிர்பந்தம், கட்சிக்குள்ளேருந்து வந்த நிர்பந்தம் அவரை பிஜேபி பக்கம் முந்தி தள்ளி இருக்கிறது. உட்காந்து அமித்ஷா அழகாக, இப்போ இதுக்கு விஜய் ஒரு காரணம் இல்லை விஜய் வந்து ஒரு பெரிய காரணம் இல்லை. நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, விஜய் எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருந்தாலும் விஜய் கூட்டணிக்கு எடப்பாடி போக முடியாது. ஏன்னா எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய அழுத்தம், புற அழுத்தமும் அக அழுத்தமும், பிஜேபியிடமிருந்து வரக்கூடிய அழுத்தம் மிக அதிகம். அந்த அழுத்தத்தை மீறி அவரால் போக முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. எப்படியா இருந்தாலும் இந்த கூட்டணி தான் வந்தாகணும். அப்சல்யூட்லி, எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியை தவிர வேறு வழி அதிமுகவுக்கு இல்லை. அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள், பிஜேபியிடம் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். இல்லைன்னா அமலாக்கத்துறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இன்றைக்கி பல பிராந்திய கட்சிகளுக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு நடக்கும். சுக்கலாக கட்சியை உடைப்பானுங்க. ஓகே, சிவசேனாக்கு என்ன நடந்ததோ, கூட்டணி வச்சாலும் உடைப்பான், கூட்டணி வைக்கலனாலும் உடைப்பான். கூட்டணி வச்சா ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கலாம், கூட்டணி வைக்கலைன்னா எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கெஜ்ரிவாலுக்கு நடந்தது நடக்கும், ஹேமந்த் சோரனுக்கு நடந்தது நடக்கும், சிவசேனாவில் ஒரு தரப்புக்கு நடந்தது நடக்கும். நாடு பூரா எல்லா கட்சிகளுக்கும் என்ன நடந்ததோ அது அவங்களுக்கும் நடக்கும். பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நடந்தது அவங்களுக்கு நடக்கும். வேறு வழி இல்லை. அவர்கள் நிர்பந்தத்தால் இன்று கட்டுண்டு கிடக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். சரி, போயிட்டீங்க, அதுக்கு பிறகு அதாவது உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு குரலில் பேசணும். அவங்களால லீட் எடுக்க முடியலையா? லீட் எடுக்க முடியல. ஏங்க மேடையில் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் என்னங்க பேச்சு? சரி, மேடையில் அமைதியாக இருந்தது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பிறகு மைக்கு போடுறாங்க, அப்பயும் இதை பற்றி கிளாரிஃபை பண்ணல. சரி, அதுக்கப்புறம் 5 நாள் அமைதியாக இருந்துட்டு 5-6 நாள் அமைதியாக, இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து சுயமரியாதை விறுவிறுப்புக்காக போடுறீங்கன்ற செய்தியை ஏங்க அவர் அமித்ஷாவோட வார்த்தையில் தெளிவு இருக்குங்க. அமித்ஷா ரொம்ப தெளிவாக பேசுறாருங்க. யார் விறுவிறுப்புக்காக பேசுறா? பச்சையா உண்மைக்கு மாறான தகவலை போய் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு என்டிஏ அலையன்ஸ், என்டிஏ கவர்மெண்ட்ன்றாருங்க. அங்க என்டிஏ பார்த்ததுக்கு அப்புறமே இவர் பார்த்த பிறகு த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அமித்ஷா மாதிரி ஒரு இந்தியாஸ் நம்பர் 2 மேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, இஸ் நம்பர் 2 மேன், மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆஃப்டர் மோடி. அவர் தான் எல்லாத்தையும் இன்றைக்கி பிஜேபியோட தலைவர் நட்டாங்க. ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறது தெரியுதா? இது கட்சி விஷயம் தானே, நட்டா தானே பேசணும். அமித்ஷா ஏன் பேசுகிறாரு? கட்சியிலையும் அவர் தான் நம்பர் 1, ஆட்சியிலையும் அவர் தான் நம்பர் 2.
இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். அமித்ஷா ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் நீங்கள் வியாக்கியானம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. அமித்ஷா தெளிவாக பேசுகிறாரு, என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார் ட்வீட்டில். இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு சொல்கிறார் என்டிஏ கவர்மெண்ட், எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார். எடப்பாடி தலைமையில், நேத்திருத்துவம்னா தலைமையில், எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே அவரோட தலைமையில் இங்கே கவர்மெண்ட் வரும் என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார். தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, இந்த ஒரு வருட காலம் முன்னாடியே நான் கேட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இது இப்போவே போட்டால் தான் இது சரியாக இருக்கும், இப்போ தான் அலைன்ஸ் இந்த ஜெல் ஆகும் அப்படின்றது ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். இல்லை விஜய் பக்கம் போயிடுவார், இதை இப்படியே இவங்களை உள்ளே இழுத்தணும்னு பார்க்குறாங்க. கடந்த கால கேட்கறது ஒரு காரணமா சார்? அதுவும் ஒரு காரணம். நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்விங்க. 1 இயர் முன்னால் இந்த அலையன்ஸை கொண்டு வரும்போது இது டிசாஸ்டரில் போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஓகே, ஆளாளுக்கு ஒன்று பேசி ஒரு வெறுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் மீறி ஏடிஎம்கேவை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார், நீங்கள் எவ்வளோ வெண்ணெய் தடவி பேசுனீங்கனாலும் நாக்கில், நிர்பந்தத்தால் தான் அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்திருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்கு அதிமுகவோட சுயமரியாதை சுரண்டி பார்க்காம பிஜேபி இருக்கணும். ஆனால் அது பிஜேபியால் அது முடியாது. கூட கூட்டணி வச்ச மாற்றம் இல்லை, அது மாற்றினாலும் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. அண்ணாமலை வெளியில் போயிட்டு கூட பேசுவார். அதிமுகவோட சுயமரியாதையை பற்றி எங்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லைன்னு பிஜேபி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எடப்பாடி கிட்ட மைக் அப்படி நகர்த்தி நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா அமித்ஷா வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட தலைவர்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் உட்காந்துருக்கதே தெரியாமல் அவங்க அண்ணாமலை கூட பூந்து பேசுகிறாரு, நடுப்புற பூந்து பேசுகிறாரு, இன்டரப்ட் பண்ணி பேசுகிறாரு, அமைதியாக மௌனமாக உட்காந்துருக்காருங்க. உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு குறைஞ்சபட்ச கண்ணியம் இருந்திருந்ததுன்னா கூட்டணி கட்சியை 1.5 வருஷம் பொறுத்து மறுபடியும் என்டிஏல வந்திருக்காங்க. போலியே எடப்பாடி சாப் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நகர்த்தி வைக்கணும்ல. அப்படி ஒருத்தர் உட்காந்த மாதிரியாக கண்டுக்கலன்னா சரி, ரிப்போர்ட்டராவது ஒருத்தனாவது கேட்டிருக்கணும், எடப்பாடியை இதுக்கு ஒத்துக்கிறாரான்னு கேட்டிருக்கணும். அவர் பேசவே இல்லை. அமித்ஷா புறப்பட்டு போனோன்னா நடந்து வரும்போது மைக்கை போடுறாங்க, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அப்போ மறுக்கலையாங்க கூட்டணி கவர்மெண்ட்டுன்றது? அப்போ மறுக்கலையா? ஏங்க நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்த பிறகு கூட்டணி கவர்மெண்ட்டாக இருந்தான்னா இல்லாட்டின்னா மொத்தமாக உங்கள் ஜோலி முடிஞ்சு போச்சுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவை பிஜேபி விழுங்க ஆரம்பித்து விட்டது. பெரிய மீனை திமிங்கலம் விழுங்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால் திடீர்னு சுயமரியாதை பொங்கி எழுந்து ஒரு பேச வேண்டிய அவசியம். 2029ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாங்க, ஒரு தேர்தல் இருக்கு. இப்போ 2026 இவங்களோட கூட்டணி தேவை. ஆமாங்க. ஒரு பக்கம் சாய்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் ஒரு சாய்ஸாக இருந்தாலுமே கூட ஒரு முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் இந்த கூட்டணினா 2029க்கு அதிமுகவுடைய தேவை பாஜகவுக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதுக்குள்ளே அவங்கள வந்து கபலீகரம் பண்ணுறது, விழுங்குறதுன்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணாது அவங்களுக்கு தானே மைனஸாக போய் முடியும். அதை பற்றினா அவங்களுக்கு கவலை இல்லைங்க. 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி அழியணுன்றாங்க, தெளிவாக இருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை அழிக்கணும். பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு, நான் அதனால தான் அந்த உதாரணத்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு இன்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது. கூட்டணி வச்சாலும் காலி, கூட்டணி வைக்கலனாலும் காலி. ஒன்று கூடி அழிப்பான், இல்லை எதிர்த்து அழிப்பான். நீங்கள் 2017-21 நடந்த ஆட்சி இருக்குல்ல, அதுக்கான வேலையை இப்போ கொடுக்குறீங்க. உங்களால் ஏங்க பிஜேபியை உதறிட்டு போக முடியல? நிர்பந்தத்தால் தான் இவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்கன்றது விஷயம் தெரிஞ்ச எல்லா அரசியல் கட்சிகளில் உள்ள அரசியல் அறிந்த திருவாளர் பொதுஜனத்துக்கு நல்லா தெரியும். பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ், எல்லா அரசியல் கட்சிகளில் உள்ள அரசியல் அறிந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அரசியல் கட்சி தொண்டர்கள், எல்லா அரசியல் கட்சிகளிலும் உள்ள அரசியல் கட்சி தொண்டர்கள் ப்ளஸ் அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக இல்லாத அரசியலை நன்கு அறிந்த அல்லது ஓரளவு அறிந்த திருவாளர் பொதுஜனம், அவங்க எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்டர் கம்பல்ஷன், நிர்பந்தத்தால் கழுத்தில் கத்தி வைத்து தான் இந்த கூட்டணிக்கு அதிமுக ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராவது மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியலன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட நம்ம பேச வேணாம், அவங்கள பற்றியும் பேச வேணாம், அவங்க எதையாவது பேசிட்டு போட்டோம். இந்த நிலைமை ஏங்க அதிமுகவுக்கு வந்தது? எவ்வளோ தூரம் அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க. அதிமுகன்ற கட்சியை பிஜேபி எவ்வளோ இழிவுபடுத்துது. அது ஒரு பெரிய கட்சிங்க, 53 ஆண்டு கால கட்சி, தமிழ்நாட்டில் 30 ஆண்டு கட்சி. திமுகலேருந்து பிரிஞ்ச அதிமுக 30 ஆண்டு இருக்குது. ஆனால் தாய் ஸ்தாபனமான திமுக 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் தான் இப்போ அதிகாரத்திலே இருக்குது. என்றைக்குமே திமுக விட அதிமுக வாக்கு வங்கி அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டின் நம்பர் 1 கட்சி, எதற்காக பிஜேபியிடம் இன்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்து, பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறது? எவ்வளவு தூரம் அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா அந்த 4 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணதில் உங்களுக்கு அவ்வளோ சிக்கல்கள் வந்திருக்கு. கோப்புகள் வந்து மோடி மேசையில் தூங்கிட்டு இருக்கு. மஹபூபா முஃப்திக்கு நடந்தது தான் உங்களுக்கு, சிவசேனாக்கு நடந்தது தான் உங்களுக்கு. அதனால் அந்த நிர்பந்தம் இவங்களை பேச வைக்குது.
போய் கூட்டணி காலடியில் விழ வைக்குது. லிட்ரலி காலடியில் தான் இவங்க விழுந்திருக்காங்க. இது வேற அன்னைக்கு ஒரு நாள் பூரா மிக கடுமையான நிர்பந்தத்தின் பேரில் தான் எடப்பாடி போய் மேடையில் உட்கார்ந்தார். நீங்கள் அமித்ஷாவோட மேடையை பகிர்ந்துக்கிட்டு உட்காந்த பிறகு எதுக்குங்க சுயமரியாதை? கூட்டணி ஆட்சி இருக்குது இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? நீங்கள் மொத்தமாகவே போயிட்டீங்கங்க. அவர் தான் என்டிஏ கவர்மெண்ட்டுன்றாருங்க. ஏங்க என்னங்க வேணும் உங்களுக்கு? இதை தவிர என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு என்னங்க வேணும்? மோடியை வந்து மேடையில் உட்காந்து பேசணுமா இல்லை உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? என்டிஏ கவர்மெண்ட் அமித்ஷா சொன்னார், ஃபினிஷ் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர், நோ மோர் ஃபர்தர் ஆர்குமெண்ட்ஸ். இதில் புது வியாக்கியானம் கொடுக்குறாங்க, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லையா? என்னங்க என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களா? வாயில் வந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதான் எங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்ற மாதிரி காட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது விளங்காது. இது கீழே நான் சொல்கிறேன் கார்த்தி, இது இந்த மாதிரி ஆளாளுக்கு கொண்டு இப்போ பிஜேபிக்கு இதுக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் வரும். இன்றைக்கி பூரா டிவி டிபேட் இதை வச்சு ஓட்டுவான், இன்னும் 10 நாள் இதை வச்சு ஓட்டுவானுங்க. ஏன்னா திமுகவும் திமுகவோட தோழமை கட்சிகளும் திமுகவோட எக்கோ சேம்பர்ஸாக இருக்கக்கூடிய மீடியாவும் வந்து இதை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அடிக்கும்பொழுது இன்னமும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து சந்தி சிரிக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகுனா, கீழே வாக்களிக்க தயாராக இருக்கிறவங்க மத்தியில் ஒரு சலசலப்பு வரும். இது அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை மிக கடுமையாக பாதிக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னால் அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருக்க ரிஸ்க் அதுதான். ப்ராப்ளம்ஸ் வர வர வந்து பிரச்சனை அதிகமாகும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னாலும் பிரச்சனை. சரி, ஃபிக்ஸ் பண்ண பிறகு அமைதியாவது இருக்கணும். இன்றைக்கி எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு? 5 நாள் பொறுத்து வீரம் எதுக்கு வருது திடீர்னு? அவர் தான் தெளிவாக என்டிஏ கவர்மெண்ட்டுன்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? யூ ஆர் இன் என்டிஏ அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அன் என்டிஏ கவர்மெண்ட். ஆகவே இது எடப்பாடியோட இந்த நடவடிக்கை என்பது அவர் க்ளூலெஸ்ஸாக இருக்கார். கட்சிக்குள்ளேயும் இந்த கூட்டணிக்கு இப்போ பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. தலைவர்கள் அமைதியாக இருக்காங்களே ஒழிய தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது. அது எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன வேறு வழி இல்லை. எந்த தலைவராலையும் இன்றைக்கி அதிமுகவில் இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறதோ அல்லது வந்து ஒரு கலகம் பண்ணுறதோ முடியவே முடியாது. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இன்றைக்கி பவர் கையை விட்டு போய் 26 ஜெயிக்கலன்னா கட்சி ஃபினிஷ்டு. அதனால் எப்படியாவது கூட்டணியே இல்லாமல் தானே இருந்தாங்க அவங்க. பிஜேபி வந்தது ஏதோ அதுவே அவங்களுக்கு ஒரு விதத்தில் கொண்டாட்டமாக இருக்குது ஒரு தரப்புக்கு. அதனால் அதையும் அவர் பார்க்க வேண்டி இருக்குது. இந்த வார்த்தைகள் நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தான் அப்படி பெருசுப்படுத்துறீங்கன்றது, மீடியா மேலே பழி போடுறதுன்றது தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு அதிமுகவையும் ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிற எடப்பாடி. இந்த கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சதுன்னா அது சத்தியமாக என்டிஏ கவர்மெண்ட் தான், ஏடிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பிஜேபி தனியாலாம் அதிமுகவை ஆள விடாது, அப்படி கொத்தி எடுத்துருவோம். சீட்டுகள் வந்து இப்போ கடந்த முறை 20, 23 அப்படின்னு பேசலாம். இப்போ இந்த முறையும் அதே மாதிரி கண்டிப்பாக கூட கேட்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது, லாஸ்ட் டைம் வாங்கின 20 சீட்டுக்காக அவங்க அலையன்ஸ் வருவாங்க. குறைஞ்சது 50 சீட்டாவது வாங்குவாங்க. மினிமம் 50 சீட்டாவது ஏடிஎம்கே கிட்டேருந்து பிஜேபி உருவி எடுக்கும். இன்னும் இந்த 50 அப்படின்றது எல்லாருக்கும் சேர்த்தா? இல்லை பிஜேபிக்கு மட்டும் 50 சீட்டு கேட்பாங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது பிஜேபி கோட்டாவில் கொடுப்பாங்கன்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி கூட சரி ஓகே, இது வந்து எப்பவும் நடக்கிறது அரசியல் போது. ஆனால் இது வித்தியாசமாக ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க இல்லையா? இதுவங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க மீண்டும் அதிமுகக்குள்ள வராங்களா இல்லை கூட்டணி? இல்லை அவங்க கூட்டணியில் தான் இருப்பாங்க. டிடிவி பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அவர் ஏடிஎம்கே இல்லை, பிரிஞ்சவங்களை அவர் வேற கட்சி. ஓகே, பிரிஞ்சவங்களை சேர்க்கணுன்ற கான்செப்ட் அவருக்கு பொருந்தாது. ஆமாம், ஓபிஎஸ் தான். சசிகலா அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. ஓபிஎஸ்ஸை பிஜேபி அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அவங்க சிம்பிளில். ஓகே, எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய சிக்கலாக எலெக்ஷன் டைமில் உருவாகணும்னு தோணலை. நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்குன்னா கொடுத்துக்கோன்னு எடப்பாடி விட்டுட்டு போயிடுவார். பிரச்சனை ஓபிஎஸ் டிடிவிலாம் இல்லைங்க, பிரச்சனை ஏடிஎம்கேன்ற கட்சி. அதோட முக்கியமாக தமிழ்நாடு என்ன கதிக்கு ஆளாக போகுதுன்றது. ஓகே, ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை, இது அதிமுக பாஜக சார்ந்த பிரச்சனை. மக்கள் எதிர்கட்சியான திமுகவுக்கு இதில் என்ன வருத்தம்? ஏன்னா எல்லாருமே முதலமைச்சர்லேருந்து கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க இதை பற்றி. இல்லைங்க, அவங்க என்ன தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியால் திமுகவுக்கு லாபம், இது நெகட்டிவாக தான் போகும் ஏடிஎம்கே கூட்டணிக்குன்னு அவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கவலை அச்சம் திமுகலையும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது முறையாக நடைபோட தொடங்குதுன்னா அதுலேயும் எல்லா கட்சியும் சேர போகிறாங்க. திமுகவால் கைவிடப்பட்ட, திமுகக்குள்ளே போக முடியாத இப்போ எல்லா கட்சியும் போய் ஏடிஎம்கே கிட்ட தான் அடைக்கலம் போக போகிறாங்க. அது ஒரு டஃப் சேலஞ்சாக தான் டிஎம்கே உருமாற போகுது. என்ன தான் பிஜேபி ஃபேக்டர் இருந்தாலும் இன்னும் 1 இயர் இருக்குது. தேர்தல் நெருங்கி வரும்பொழுது மிக கடுமையான போட்டி இருக்குது. அவ்வளோ சுலபமாக நரசிம்மராவ் ஜெயலலிதா அலையன்ஸ் வந்து திமுக மூப்பனார் வெளியில் வந்த பிறகு ஜெயின்னு ஜெயிச்சு காங்கிரஸை மண்ணை சைபராக்கி ஏடிஎம்கே வெறும் 4 சீட் ஆக்கின மாதிரியெல்லாம் இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அந்த அளவுக்கு தோல்வியை தழுவாது, நிச்சயமாக தழுவாது. அதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், திமுக பவரில் இருந்துட்டு எலெக்ஷனை சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய விலையை கொடுப்பாங்க.
ரெண்டாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்குன்னே உரிய ஒரு பவரும் இருக்குது. ஆவரேஜ் ஏடிஎம்கே ஒர்க்கர் இன்றைக்கி மன வருத்தத்தில் இருக்கான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு பிரிவினர் நாளாக இந்த அவனுக்கு அந்த யதார்த்தம் புரியும். கூட்டணி எதுவுமே கூட்டணி இல்லாமல் தான் இருந்தாங்க, அவங்க பார்த்துருப்பீங்க. இல்லை இதனால இப்போ தேமுதிக பாமக உள்ள வரத்துக்கு கண்டிப்பாக அவங்க இங்கே உள்ள வந்து அது இல்லாமல் அவங்க பாஜகவுக்கு போன சில அதிமுக கூட்டணியிலன்ற மாதிரியா தானே அவங்களுக்கும் ஒரு ஆமாங்க, அவங்க ஏடிஎம்கேல இருந்தவங்க தான். அதனால அவர்களும் இங்கே திரும்ப இந்த கூட்டணி தான் இருக்க போகிறாங்க. இது ஒரு மெகா அலையன்ஸாக தான் டெவலப் ஆக போகுது. இதோட வெற்றி வாய்ப்பு திமுக குறைச்சி மதிப்பிட முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் தப்புனா மரணம், கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா இந்த கூட்டணி திமுகவை காலி பண்ணிடும். அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. ஏடிஎம்கேன்றது மறுபடியும் சொல்கிறேங்க, அது ஒரு ஸ்லிப்பிங் ஜெயண்ட்டு. நம்ம எல்லாரும் ஏடிஎம்கேவை குறைச்சி மதிப்பிடுறோம். ஏடிஎம்கே எதனால் குறைச்சி மதிப்பிடுறோன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கேக்கு பெரிய ப்ரெசன்ஸ் கிடையாது. டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஏடிஎம்கேக்கு பெரிய லீடர்ஸ் கிடையாது ஜெயலலிதாக்கு பிறகு. டெல்லியில் ஏடிஎம்கேக்கு லாபி பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த 3 விஷயங்களால் நம்ம ஏடிஎம்கே குறைச்சி மதிப்பிடுறோம். ஆக்சுவலாக அது ராங். இட்ஸ் அ பீப்புள்ஸ் பார்ட்டி, அது மக்கள் கட்சி. அதாவது திமுக கேடர்ஸ் பார்ட்டி, தொண்டர்களின் கட்சினா அதிமுக மக்களோட கட்சி. அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் 20% ஓட்டுன்னு இருக்குது. அது ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுன்னா கூடும். இன்னும் ஒரு வருஷத்தில் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களில் அது கண்டிப்பாக திமுக எதிரான உணர்வு அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. காரணம் தப்புனா மரணம், கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா திமுக ஏடிஎம்கே அடிச்சிடும். அந்த அலையன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியுங்க. அவர் இஸ் அ ஷூடு பாலிட்டிஷியன். அவருக்கு க்ளீனாக தெரியும். திமுக உள்ள, நான் சொல்கிற திமுக உள்ள அறிவுள்ள அரசியல்வாதிகள் எல்லாருக்கும், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, குறைஞ்சபட்ச நேர்மையும் மனசாட்சியும் அறிவும் உள்ள திமுக காரனுக்கு இது நல்லா தெரியும். இந்த அலையன்ஸை குறைச்சி மதிப்பிட முடியாது. 5 இயர்ஸ் பொறுத்துட்டு போகும்போது தண்ணி குடிக்கணும். நம்ம ரெண்டாவது தமிழ்நாடு வரலாறுலேயே 2வது முறையாக திமுக மக்கள் ஓட்டு போட்டதில்லை. இதெல்லாம் திமுக எதிராக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இதை நம்ம மறந்துட முடியாது. பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு 3ஆக உடையுது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல. மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வருது. இதெல்லாம் திமுகக்கு அட்வான்டேஜ். எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணிங்கனாலும் அது திமுகவுக்கு ஒரு கிளிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மைதான். அதை அவங்க வெளியில் மறைச்சிக்கலாம். அவங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லைன்னா எதுக்கு எல்லா மந்திரியில் முதலமைச்சர்லேருந்து அத்தனை மந்திரி எதுக்கு பேசுகிறாங்க? திமுக கட்டுப்பாட்டில் இருக்க அத்தனை தொலைக்காட்சிகள் எதுக்கு 5 நாளாக இதையே பேசிட்டு இருக்கு? இப்போ வந்துட்டார் எடப்பாடி சொல்லிட்டார், இன்னும் 5 நாள் இதே பேசுவானுங்க. இந்த நெரேட்டிவே ஏன் நீங்கள் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அதை வச்சுருக்க போகிறீங்க? உங்களுக்கு நல்லது தானே அவங்க சேர்ந்ததால், உங்களுக்கு தானே லாபம். அப்படியே விட்டு போங்களேன். அதை கரிச்சு கொட்டிக்கிட்டு எதுக்கு இருக்கீங்க? விமர்சனம் பண்ணுறது வேறு, கரிச்சு கொட்டுறது வேறு. நீ எப்படி சேரலான்னு ஆங்கர் கேட்குறாங்க. சன் டிவியில் ஒரு லேடி ஆங்கரு குற்றவாளி கூண்டில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை காவல்துறை போலீஸ் சாட்சி போலீஸ் வழக்கறிஞர் எப்படி கேட்பாரோ, நீ எப்படி பிஜேபியோட சேரலாம்? எனக்கு இதெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலையாங்க. இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்டாங்க. இவங்கெல்லாம் இட்ஸ் நாட் அ ஷேம்லெஸ் பீப்புளுங்க. எப்படிங்க இது தமிழ்நாட்டு மீடியா இவ்வளோ கேவலமாக போச்சு? இந்த அலையன்ஸை மீடியா விமர்சனம் பண்ணுறது வேற, அதிமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேட்கறது வேற. ஏன் 2011 2வது மாடியில் சிபிஐ ரெய்டு, கலைஞர் டிவியில் முதல் மாடியில் தயாளம்மாள் கிட்ட விசாரணை, கிரவுண்ட் ஃப்ளோரில் ப. சிதம்பரம், ஜெயந்தி நடராஜன், காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்பில் துரைமுருகன், நேரு, ஸ்டாலின்லாம் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இடப்பகிர்ந்து படுத்தி பேசுனீங்களே, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? அப்போ கழுத்தில் கத்தியை வச்சு தானே உங்களை அலையன்ஸு கூப்பிட்டாங்க. உறவு முறிந்ததுன்னு மார்ச் 5ஆம் தேதி கலைஞர் சொல்கிறாரு. மார்ச் 7ஆம் தேதி அழகிரியும் தயாநிதி மாறனும் சோனியா காந்தியை பார்த்து 1 மணி நேரம் பேசின பிறகு அடுத்த நாள் 3 சீட்டை கொடுத்து 63 நாயன்மார்களை வருகன்னு சொல்லலை அவர். அப்போ இது கடந்த கால வரலாறு இருக்குல்ல. வர்ச்சுவலி குற்றவாளி கூண்டில் ஏற்றில கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட், அதுவும் டிவி ஆங்கர்ஸு. இன்றைக்கி எப்படிங்க இது அப்போ இந்த நெரேட்டிவ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்றைக்கி நியூ நாமாக மாறிடுச்சு. இதுக்கு ஏடிஎம்கேவும் ஒரு காரணம், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏடிஎம்கேவோட அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவமற்ற, மக்களை முட்டாளாக நினைக்கிற, முட்டாளாக கட்சியையும் மக்களையும் முட்டாளாக நினைக்கிற, முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிற அதிமுக தலைமையோட அணுகுமுறையும் இதற்கு காரணம். அன்றைக்கி எடப்பாடி விட அமைதியாக உட்காந்து பேசிட்டு இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு சுயமரியாதை பொத்துக்கிட்டு வருது? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போங்க சார். முழுசாக நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? மக்கள் உங்களை நிராகரிக்கிறனா ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்த ஒரே காரணத்துக்கு நிராகரிப்பாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுக்காக நிராகரிக்க மாட்டாங்க. அந்த தப்பையே பண்ணிட்டீங்க. அதுலேயாவது உறுதியாக இருங்க. திடீர்னு எதுக்கு சுயமரியாதை பொத்துக்குன்னு வருது? ஆகவே ஒரு க்ளூலெஸ்ன்னு வாங்க, ஒரு திசை அறியாமல் தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்குது. தலைமைக்கே ஏன் இந்த தடுமாற்றம் தான் எனக்கு புரியல. போயிட்டீங்கல்ல, அதில் உறுதியாக இருங்க. கூட்டணி தாங்க. ஆமாங்க, என்னங்க இப்போ நான் சொல்கிறேன் கூட்டணின்னு, இந்த தைரியம் ஏன் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு பிளேட்டை திருப்புங்க. திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும்.
சொல்கிற தைரியம் ஏன் எடப்பாடிக்கு இல்லை? அந்த ஸ்டாண்டை தான் அவர் எடுக்கணும். இப்போ மாறா நான் சொல்லவே இல்லை கூட்டணி ஆட்சி இல்லைன்னா இன்னமும் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களோட நம்பகத்தன்மை இவர்கள் இழப்பார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு வலுவான கூட்டணி, அதையும் மறந்துடாதீங்க. இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு குறைத்து மதிப்பிட முடியாதது என்ற காரணத்தால் தான் திமுக இவ்வளவு பதறுகிறது. திமுகவோட ஈகோ சாம்பர்ஸ் இவ்வளோ கதறாங்க. இது ஏன் எடப்பாடிக்கு புரியலன்னு தான் எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது விஜய் அப்படின்னு பரவலாக வந்து பேசப்படுது. அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்திருந்தா இந்த ஒரு பாஜக பக்கம் போயிருக்க மாட்டார் அப்படின்னு குருமூர்த்தி கூட சொல்கிறார். நேற்றைய பேட்டியில் வந்து குருமூர்த்தி சொல்கிறாரு, அதற்கான வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு, அவர் வந்து பண்ணதுனால இப்போ ஒரு பாஜக கூட வந்துட்டாங்க அப்படின்றார். ஆனால் இன்னொரு பக்கம் பொதுவாக பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இப்போ என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் வலுவான திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு, இன்னும் எத்தனை கட்சிகள் போய் சேருவாங்கன்னு தெரியாது. விஜயின் நிலை அப்போ என்னவா இருக்கும்? இது இல்லை, விஜய் 26ல் படுதோல்வியை தழுவார், ஓட்டை உடைப்பார். யார் ஓட்டை உடைக்க போகிறான்றது தான் கன்ஃபியூஷன். பட் அவர் ஜெயிக்கலாம் முடியாது. விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவார். 26 அவருக்கான தேர்தல் அல்ல, மேபி 31 அவருக்கான தேர்தலாக இருக்கலாம். கூட்டணி இல்லாமல் தனியாக போய் நின்றெல்லாம் அவரால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அவர் ஏடிஎம்கேவோட அவர் வச்ச அதிகப்படியான டிமாண்டால் தான் ஏடிஎம்கே பிஜேபியோட போச்சுன்றது தவறான அபத்தமான பச்சை பொய். எப்படி இருந்தாலும் அது பாஜக எப்படி இருந்தாலும் பிஜேபி பக்கம்தான் ஏடிஎம்கே போயிருக்கோம். அமித்ஷா மோடி அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அமலாக்கத்துறையை ஏவி விட்டுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தப்பு, அவ்வளோ குளறுபடி, அவ்வளோ இஷ்யூஸ் இவங்ககிட்டையும் இருக்குது. அதனால் அதை மீறி இவங்களால் போக முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் பாஜக கூட்டணியை உதறிவிட்டு விஜயோடு போக முடியாது. விஜய் வந்து எடப்பாடி கேட்கிற எல்லா கோரிக்கைகளுக்கும் ஒட்டுப்பு கொண்டால் கூட. அதனால் குருமூர்த்தி சொல்கிறது 100% பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்கிறாரு குருமூர்த்தி. இந்த டைனமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆகவே விஜயோட பாலிடிக்ஸ் 26ல் கடுமையான நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும், விஜய் தனியாக நின்னா அவரால் சோபிக்க முடியாது. எடப்பாடியோ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு சொன்னோம். இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பிஜேபியோட போனதால் விஜய் யார் ஓட்டை உடைப்பாருன்றது ஒரு முக்கியமான கேள்வி. பரவாயில்ல, அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும்தான் உடைப்பாருனாங்க. இல்லை, அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார், 2 பேர் ஓட்டையுமே உடைக்கிறாரு. அது யாருக்கான பாதிப்பு அதிகன்றது தான் நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் 26 விஜய்க்கான தேர்தல் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால் விஜய்க்கு போவதாக இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு திமுக பக்கம் திரும்புது. ஏன்னா அவங்களுக்கு யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது நோக்கம். ஏடிஎம்கே தனியாக விஜய் தனியாக நின்றுந்தால் விஜய்க்கு போட்டிருப்பாங்க, இல்லை ஏடிஎம்கே விஜய்க்கு நின்றுந்தால் விஜய்க்கு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபியோட போனதால் ஏடிஎம்கே பிஜேபி அணியை தோற்கடிப்பது ஒன்று தான் மைனாரிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு. யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்கும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜய்க்கு 26ல் போடுறது வேஸ்ட். அது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் அனுகூலமாக அமையும், திமுகவை தோற்கடிக்கும். அதனால் ஏடிஎம்கே பிஜேபியை தோற்கடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஓட்டு போடுறது. ஸோ மைனாரிட்டிஸ் இந்த முறை தெளிவாக 90% எனக்கு தெரிஞ்சு அவங்க திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. யார் வரக்கூடாதுன்றதான் அவங்களுக்கு எய்ம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ, அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அந்த விதத்துலேயும் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். 26 விஜய்க்கான தேர்தல் அல்ல, தேர்தல் பற்றின ஒரு பாடத்தை, பாடத்தை 26ல் அவர் கற்றுக்கலாம். எலெக்ஷன்ஸ்னால் என்ன, எலெக்ஷன்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், டீத்திங் ப்ராப்ளம்ஸ் வாங்க, எலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, போலிங் டே அன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக, பயிற்சி களமாக 26 தேர்தல் விஜய்க்கு அமையலாம். அவருக்கான களம் என்பது 2031 தான் என்று தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.